சுதாமூர்த்தி சுதாமூர்த்தின்ற பேரை உச்சரிக்கும் போதே அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. ஆமாங்க, அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பெண்மணி தான் சுதாமூர்த்தி அவர்கள். இந்த சிறிய வீடியோவில் நான் சுதாமூர்த்தியை பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுதாமூர்த்தி கல்வியில ரொம்ப சிறந்து விளங்கினாங்களாம். அவங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டாடா குழுமத்தினுடைய டெல்கோ அப்படின்றதுல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்களாம். அதில் பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னா இவங்க அந்த கேட்ட அப்ளிகேஷனில் கேட்ட அவ்வளோ தகுதியும் எனக்கு இருக்குது, பின்ன நான் ஏன் அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சேர்மனுக்கே கடிதம் எழுதி அந்த ஜிஆர்டி டாட்டாவை நேரில் சந்தித்து அந்த குழுமத்தில் முதலில் பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பணியாளர் இவர் தாங்க. அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடைய பெண்மணி. இவங்க அந்த டெல்கோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாராயணமூர்த்தியோட இவங்களுக்கு திருமணம் ஆகுது. அதற்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பெரும் முயற்சிக்கு பிறகு இன்ஃபோசிஸ் கம்பெனியை தோற்றுவித்தார்கள். அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியினுடைய அறக்கட்டளைக்கு, அதாவது தன்னலமற்ற ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு இவங்க தலைவராகவும் இருந்திருக்காங்க. இப்படி சமூக இதில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட வீட்டிலேயே மிக மிக எளிய வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. தங்களுடைய வீட்டு தேவைகளை கூட தானே கூடுமான வரை பூர்த்தி பண்ணுவாங்களாம். காய்கறிலாம் வாங்கணும்னா கூட தானே கடைக்கு போய் வாங்குவாங்களாம். இவர் டாக்டர், இவர் ஆக்டர் அப்படிலாம் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் இவங்களை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? சமூக ஆர்வலர்ன்றதை அறிமுகப்படுத்தவா, எழுத்தாளர்னு அறிமுகப்படுத்தவா, கல்வியாளர்னு அறிமுகப்படுத்தவா? பல முகங்களை கொண்ட ஒரு திறமைசாலியான பெண்மணி தான் சுதாமூர்த்தி அவர்கள். டிராவல்ஸ் லைஃப் அப்படின்றத பற்றி மிக அருமையாக எழுதியிருக்காங்க. நிறைய நாவல் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய நாவல் எல்லாம் திரைப்படமாகப்பட்டிருக்கிறது, சீரியலாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாவல்கள் எழுதியோட குழந்தைகளுக்காக அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார். குழந்தைகள் இலக்கியத்திற்காகவே இவருக்கு தான சிந்தாமணி அத்திமாபே என்ற விருது கிடைத்திருக்கிறது. சாகித்ய விருது பெற்றிருக்கிறார், பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லங்க, மிக உயர்ந்த குடிமகனுக்குரிய விருதாகிய பத்ம விபூஷன் விருதும் கூட இவர் பெற்றிருக்கிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மூர்த்தி கிளாசிக்கல் லைப்ரரி ஆஃப் இந்தியா என்பதை அவர் தோற்றுவித்திருக்கிறார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 8 மகளிர் தினத்தன்று இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு, மிகப்பெரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய சமூக பணியையும் கல்வி பணியையும் பாராட்டியே இந்த பெருமை இவருக்கு கிடைத்திருக்கிறது. இவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருப்பதை பற்றி நமது நாரி சக்தி, நமது நாட்டின் தலைவிதியை வடிவமைப்பதில் பெண்களுக்குரிய ஆற்றல் மற்றும் திறமையை பற்றி இது எடுத்துக்காட்டுகிறது என்று பிரதமர் தன்னுடைய பதிவில் கூறியிருக்கிறார். இவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜியுடைய ஒரு பெண்மணியை பற்றி இந்த ஒரு சிறிய வீடியோவில் கூறிவிட முடியுமாங்க? முடியவே முடியாதுங்க. இருப்பினும் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது பார்க்கும் அனைவருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.